முகத்தின் கருமை நிறத்தை நீக்கி அழகூட்டக்கூடிய ஒரு ஆக்டிவேட்டட் சார்கோல் சோப் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சார்கோல் சோப் செய்கிறதுக்கு ஒரு 150 கிராம் சோப் பேஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சார்கோல் பவுடர் வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அந்த 150 கிராம் சோப் பேஸ் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த சோப் பேஸ் நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போது சோப் பேஸ் இல்லை அப்படின்னா பியர் சோப்பில் கூட நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கப்புறமா இது எதுக்கு கட் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக மெல்ட் ஆகணுங்கிறதுக்காக மட்டும்தான். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி நல்லா சூடானதும் நம்ம வச்சுருக்கிற இந்த சோப் பேஸ் பாத்திரத்தை தண்ணி உள்ளே வச்சிடலாம். இப்போ இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த சோப் பேஸ் நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கணும், அப்போ தான் நுரையும் நல்லா வரும். சில சோப் பேஸில் நுரை சுத்தமாக வராது. அதனால நம்ம சோப் பேஸ் சூஸ் பண்ணுறதுல கரெக்டாக இருக்கணும். இப்போ இது நல்லாவே தண்ணியாக மெல்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இது மெல்ட் ஆகும்போது எந்த ஒரு வாசனையும் வராது. சில பேர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, வாசனை வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி வாசனை எதுவும் வராது. இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்கிற இந்த சார்கோல் பவுடரை எடுத்துக்கலாம். இதை நான் 99 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். அதான், ஆனால் இதோட ரேட் 249 போட்டிருக்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சார்கோல் பவுடர் நம்ம வீட்டிலே கூட ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் என்னால் தேங்காய் ஓடு வச்சு அதை நல்லா ஹீட் பண்ணி தீ வச்சு எரிக்கலாம். எனக்கு இங்கே சரியாக அமையாது. அதனால் நான் கடையிலேயே வாங்கிக்கிட்டேன். பாருங்கள், சார்கோல் பவுடர். இப்போ சோப் மோல்டு எடுத்துக்கலாம். இந்த சோப் மோல்டில் நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சோப் மோல்டு இல்லை அப்படின்னா வீட்டில் உள்ள சில்வர் கிண்ணம் இல்லைன்னா பிளாஸ்டிக் டீ கப் எடுத்து அதில் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ நம்ம மெல்ட் ஆகி வச்சுருக்கிற சோப் பேஸ் எடுத்துக்கலாம். இந்த சோப் பேஸில் நம்ம அந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் ஒரு 150 கிராம் சோப் பேஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 2.5 ஸ்பூன் சார்கோல் பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த சோப் நம்ம வயதான தோற்றத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் முகத்தில் உள்ள எண்ணெய் பசை போகிறதுக்கும் முகப்பரு வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த சோப் ஹெல்ப் பண்ணுது. இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வாசனைக்காக ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சோப் மோல்டில் ஊற்ற வேண்டியது தான். இப்போ இதை ஊற்றி ஒரு 5 to 6 hour வெளில வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1 hour வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரீசரில் ஒரு 1 hour வச்சு எடுக்க போகிறேன். எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், சோப் நல்லாவே வந்துருச்சு. இந்த சோப் ரெடி பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.